நேயர்களுக்கு வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள்ட்ட பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அது எந்த கோயிலா இருந்தாலும் பரவால்ல. இப்ப இந்துக்களுடைய கோயிலா இருந்தாலும் பரவால்ல, தேவாலயமா இருந்தாலும் சரி, மசூதியா இருந்தாலும் சரி. அங்க குடுக்குற ஏதாவது ஒரு பிரசாதமோ, இல்ல கோயில்ல குடுக்குற விபூதி குங்கமோ, இல்ல மெழுகுவர்த்தியோ, இல்ல ஏதோ ஒண்ணு, இல்ல நோன்பு கஞ்சியோ, எதையா இருந்தாலும் நம்ம கடவுள் குடுத்ததுன்னு பத்திரமா வச்சுக்கிறோம்ல. ஆனா, இன்னைக்கு இந்த மனிதர்கள் இதை யோசிக்க மாட்றாங்க. பிரசாதத்தையே கடவுள் குடுத்ததுன்னு யோசிக்கிறீங்களே! இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதர்களும் கடவுள் குடுத்தது தான். அப்ப கடவுளுடைய படைப்பான மனிதர்கள நாம துன்புறுத்தும்போது, நமக்கு அந்த கடவுளுக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும். அதனால தான் பகவத்கீதையில கூட சொல்லியிருப்பாங்க. துன்பங்கள கடவுள் குடுக்கல, நீங்களா தான் உருவாக்கிக்கிறீங்க. மத்தவங்கள நீங்க துன்புறுத்துனா, அந்த துன்பம் உங்களுக்கும் ஒரு நாள் வரும். உங்களோட நிலைமையில அந்த நபர் இருக்க மாரி நான் செஞ்சுடுவேன். அதனால யாரையும் துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யாரையுமே முடிஞ்ச வரைக்கும் துன்புறுத்தாதீங்க. இவங்க இன்னைக்கு நிலைமையில இருக்கலாம். ஒருத்தவங்க இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், நாளைக்கு பணக்காரனா ஆகலாம். அதனால யாரையும் ஏளனப்படுத்தாதீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா விராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் 8ஆம் வகுப்பு பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.